அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 827 836 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. திரைமறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்காங்கே அரசுரக் காட்டும் அருட்பெரும் ஜோதி. தோற்ற மாமாயை தொடர்பு அறுத்து அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி. சுத்த மாமாயை தொடர்பறுத்து அருளை அத்தகை காட்டும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 10 வரிகள். ஓகே, இந்த 10 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மாயையின் பன்முக தன்மைகளை அறிந்து உணர்ந்து அவற்றை வென்று கடந்து அதுக்கு மேலே ஏறணும் அப்படின்றாங்க. இந்த மாயை கடவுளை அறிய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த தடையை நம்ம மிகவும் தெளிவாக கடந்து வெளியேறணும். இல்லைனா இந்த மாயையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கடவுளுடைய உண்மையை நம்ம அறிய முடியாமல் அந்த அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் சுற்றி உழன்று மடிந்து வீணாக போயிடுவோம். அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாயையை பற்றி ரொம்ப கடுமையான சொற்கள் எல்லாம் சொல்லி அவர் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது பெரிய பெரிய ஞானிகளே பயப்படுற அளவுக்கு இருக்குது இந்த மாயை. அது என்ன சொல்ல வராங்கன்னு இதில் பார்ப்போம். சென்றைய பதிவில் இந்த திரைகள் எல்லாம் பார்த்தோம். அதாவது என்னென்ன திரைகள் பார்த்தோம்? கருப்பு திரை என்ற மாயாசக்தி, நீலத்திரை என்ற கிரியாசக்தி, பச்சை திரை என்ற பராசக்தி, செம்மை திரை என்ற இச்சாசக்தி, பொன்மை திரை என்ற ஞானசக்தி, வெண்மை திரை என்ற ஆதிசக்தி, கலப்பு திரை என்ற சிற்சக்தி. இந்த திரையெல்லாம் அக அனுபவத்தில் தோன்றக்கூடிய அந்த அனுபவங்கள் எதையெல்லாம் மறைக்குது அப்படின்ட்டு சொல்லி சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த தொடர்ச்சி அங்கே என்ன சொல்கிறாங்க, மாயையை பற்றி சொல்கிறாங்க. அந்த திரைகள் எல்லாம் விளங்கணும், அதை தொடர்ந்து இந்த மாயை விலகணும். அதை தோற்ற மாமாயை சுத்த மாமாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல 2 வரிகளில் விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த உலகத்திலே உள்ள பல்வேறு விதமான விஷயங்கள், பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மறைப்பாக பலவேறு மறைப்புகளை உண்டாக்கி அந்த மறைப்பானது எளிதில் விலகாதவாறு அடர்ந்து நெருங்கி உள்ளவாறு மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி. பலவிதமான விஷயங்கள், பலவிதமான நிகழ்வுகள் இருக்குது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மறைப்பாகவே இருக்குது. அந்த மறைப்பாகி அந்த அருட்பெரும் ஜோதி அவர் தான் அந்த இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. நம்மளுக்கு தெரியும் தத்துவங்கள் 96. அது எப்படின்னா 36 பிண்ட தத்துவங்கள் 36, அதனுடைய செயல்பாடுகளான 60 தாத்வீகங்கள். அந்த 36 தான் பேஸு. அதோட செயல்பாடுகளை ஒரு 60 வச்சு மொத்தம் 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த என்னென்னு அதை பார்ப்போம். முதல்ல அது என்னென்னா உட்கருவிகள்னு சொல்லி ஒரு 36, அதனுடைய செயல்பாடுகளான ஒரு 60. அதாவது பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரை 5, கண்மேந்திரியம் 5, அந்தக்கரணம் 4, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5. இது எல்லாம் சேர்ந்து 36. இதில் இந்த வித்யா தத்துவத்தில் தான் இந்த தோற்ற மாமாயைன்றது வருது. அந்த சுத்த தத்துவம் 5ன்றதை தான் இதை சிவ தத்துவங்கள்னு சொல்கிறாங்க. இதைத்தான் சுத்த மாமாயை
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அது பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் உட்கருவிகள்னு சொல்லி 36, புறக்கருவிகள்னு சொல்லி 60. அதாவது இந்த உட்கருவிகளுடைய அந்த செயல்பாடுகள் அதுதான் புறக்கருவிகள்னு சொல்கிறாங்க. பிருத்திவியின் கூறு 5, அப்புவின் கூறு 5, தேயுவின் கூறு 5, வாயுவின் கூறு 5, ஆகாசத்தின் கூறு 5, பிருத்திவியின் வழி நாடி 10, வாயு வழி நாடி 10, ஆகாய வழி ஏடனை 3, வாக்காதியின் வழி தொழில் 5, பிரகிருதியின் வழி தொழில் 3, விந்துவின் வழி வாக்கு 4. ஆக மொத்தம் இது 60. இந்த 96 தத்துவங்களையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திரையாக நிறுத்தி தன் வல்லபத்தால் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் அந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து திரை மறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்காங்கே அரசுரக் காட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது எந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இதுவரை திரைகளையெல்லாம் உண்டாக்கினாரோ அவரே அத்திரைகளை நீக்கி விலக்கி காட்டுவார் அப்படின்னு இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. திரைகளை உண்டாக்குறதும் அவர் தான், அதை நீக்கிறதும் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து தோற்ற மாமாயை தொடர்பறுத்து அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி. தோற்ற மாமாயை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இந்த தோற்ற மாமாயைன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிண்ட தத்துவம் 96ல் உட்கருவிகள்னு சொல்லி 36 சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் வித்யா தத்துவம் 7 அப்படின்னு இருக்கு. அந்த வித்யா தத்துவம் 7ன்னா என்ன அப்படின்னா காலம், நியதி, அராகம், கலை, வித்தை, புருடன், தோற்றமாயை, இது எல்லாம் சேர்ந்தது தான் வித்யா தத்துவம். இந்த தோற்ற மாயைன்றது வேறு ஒன்றும் இல்லை, பேராசை எனக்கூடிய மாயை, பெரும் மாயை. இந்த மாயை இந்த மாயையோட தொடர்பை அறுத்து இறை அருளின் வல்லபத்தை பேராற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் அந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. அதாவது தோற்ற மாமாயை தொடர்பு அறுத்து அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி. இந்த தோற்ற மாமாயை என்று சொல்லக்கூடிய இந்த பேராசை என்னக்கூடிய இந்த மாயையின் தொடர்பை முழுவதுமாக அறுத்து இறை அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேராசை மனசில் இருந்தால் இறையர்களை நம்ம பார்க்க முடியாது. இது பேராசை ஆசையே அல்லாமல் மனம் என்ன ஆகணும், நிராசையாகணும். அந்த நிராசையாகும் போது தான் இதுக்கு முன்னாடி பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம். நிராசையான மனத்தினால தான் நம்மளுக்கு என்ன தோன்றும், அந்த இறை அனுபவமே தோன்றும் அப்படின்றத நம்ம மனசில் தெளிவாக்கிக்கிறோம். சரி, அடுத்து சுத்த மாமாயை தொடர்பறுத்து அருளை அத்தகை காட்டும் அருட்பெரும் ஜோதி. இங்கே என்ன சொல்கிறாங்க, சுத்த மாமாயை தொடர்பை அறுத்தா இறை அருளின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா சுத்த மாமாயைனா என்ன அப்படின்னா இந்த தத்துவங்களில் சுத்த தத்துவம்னு ஒரு 5 கடைசியாக வருது. சுத்த தத்துவம், இந்த சுத்த தத்துவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, சிவ தத்துவங்கள்னு சொல்கிறாங்க. இதைத்தான் சுத்தமாயை அப்படின்றாங்க. இந்த சுத்தமாயைன்றது இந்த 5 என்ன அப்படின்னா சுத்த வித்தை, விந்து, நாதம், பரவிந்து என்று சொல்லக்கூடிய சக்தி, பரநாதம் என்று சொல்லக்கூடிய சிவம். இந்த 5 சேர்ந்தது தான் சுத்தமாயை. இந்த சுத்தமாயை இதில் வரக்கூடிய அந்த பரநாதம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பரநாதத்தை கடந்து தான் இந்த கடக்கிறது வரைக்கும் மாயையோட தொடர்பு இருக்கும். அந்த பரநாதத்தை கடந்துட்டோம்னா மாயையோட தொடர்பு இருக்காது. அப்போ இந்த மறைப்பு தோன்றும் வரைக்கும் நம்ம அஞ்ஞானத்தில் தான் இருப்போம். இது விலகுனா தான் நம்மளுக்கு ஞானமே கிடைக்கும். அப்போ கடவுளின் திருவடியை நம்ம பார்க்கணும்னா இந்த பரநாத நிலையை நம்ம கடக்கணும். இது வரைக்கும் மாயையோட செயல்பாடுகள் இருக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்க, சுத்த மாமாயை தொடர்பு அறுத்து இறை அருளை அத்தகை காட்டும் அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த மாயை தொடர்பு அறுத்தாதான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு தான் இந்த 36 தத்துவங்களையும் அவற்றின் செயல்பாடுகளான 60 தாத்துவியங்களையும் யார் அறிந்து உணர்ந்து கடந்து மேலேறாங்களோ அவங்க தான் ஞானி. இதை நம்ம தெளிவாகிக்கிறணும். நம்ம அந்த ஞான நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம இந்த தத்துவங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து மேலே ஏறணும். அதுதான் அவர் தோற்றமாயை, சுத்தமாயை இப்படிலாம் சொல்கிறாங்களே,
இதெல்லாம் வந்து தத்துவங்கள் கடக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானே அட்டகத்தில் எப்படி சொல்கிறாங்க, போன பதிவில் பார்த்தோம். ஒவ்வொரு தத்துவத்தையும் தனித்தனியாக கடந்தேன்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமான். அப்போ அந்த ஞானியே வந்து ஒவ்வொரு தத்துவமாக கடந்து தான் அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க. நம்மளும் வந்து எல்லா விதமான தத்துவங்களையும் ஒன்று ஒன்றா கடந்து மேலேறினா தான் அந்த இறையருளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.